வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம காலையில் போட்ட பதிவில் இந்த எட்டி மரம் பழத்துலேருந்து பிரித்து அதனை சுத்தி செய்கிற பிரயோக முறையை பற்றி பார்த்தோம். நல்ல முறையில் நம்ம சுத்தி செஞ்சாச்சு. ஆனால் அந்த எட்டி மர விதையை ரொம்ப சுத்தம் பண்ணுறதுல ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குது. அதனுடைய நார்கள் அதிகமாக இந்த விதையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை சுத்தி பண்ணி துணியால் தொடச்சி எடுத்தாச்சு. பன்னீர், பால், ஆற்று நீர், கடல் நீர் அதெல்லாம் போட்டு சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஒரு பகுதி நம்ம எட்டி மர மாலை அதுக்காகவும், இந்த ஒரு பகுதி நம்ம மை தயாரிக்குவதற்காகவும் வச்சுருக்கோம். இந்த மை இன்று சனிக்கிழமை பொழுதில் செய்ய முடியாது. நாளை ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இதுக்கான வேலைங்கிறத ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாலை கோர்க்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பதிவை போட போகிறோம். இந்த சுத்தி பண்ணதுக்கப்புறம் இதற்கு ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு இதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஓம் காளி தேவியே நமக. ஓம் காளி தேவியே நமக. ஓம் காளி தேவியே நமக. கற்பூரம் காமிச்சிடலாம். ஓம் காளி தேவி சரணம். ஓம் காளி தேவி நமக. ஓம் காளி தேவி சரணம். ஓம் காளி தேவி நமக. ஓம் ஜெய் காளிகா தேவி. சகல தேவதா ஆவாகனம். அடுத்ததாக நம்ம இந்த மாலையை கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பதிவில் மாலையை கோர்த்ததுக்கப்புறம் அந்த பதிவில் வீடியோ போடலாம். நன்றி, வணக்கம்.